ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு ஈஸியான டாபிக் ஓகேவா, கெமிஸ்ட்ரியில கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த சாப்டர்ல என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது போக உங்களுக்காக ஒரு 10 கொஸ்டின் செட் வந்திருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா, ஒரு குவிஸ் மாதிரி. ஸோ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு உள்ள வாங்க சரிங்களா. ஸோ என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் நர்வ் செல்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி அது பிரெயின் கொடுக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இருந்து ஹியூமன் பிரெயின். நர்வ் செல்ஸ் ஒரு டாபிக் இருக்கும், ஹியூமன் பிரெயின் ஒரு டாபிக் இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டக்குன்ட்டு ஹீட்ல கை வச்சோம்னா என்ன டக்குன்னு நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்துடும் சரிங்களா. அப்போ பிளான்ஸ்க்கு என்னது, பிளான்ஸ் எப்படி உங்களுக்கு, ஸோ ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் 2 படிச்சிருப்பீங்க இல்லையா. டுவர்ட்ஸ் அண்ட் அவே ஃப்ரம் சன் படிச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம லைக் ஆக்சின்ஸ். ஸோ என்ன பண்ணும் அது, ஸோ ஒரு பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஆர்கன்ஸ் இருப்பாங்க, அது ஃபுல்லா தரவா படிக்கும் சரிங்களா. ஸோ இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், அனிமல் ஹார்மோன்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ல ஹார்மோன்ஸ். ஸோ அதில் என்னென்னு பார்ப்போம். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஃபுல்லாக பாருங்க. அண்ட் அதுலயும் வந்து ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா பிட்யூட்டரி கிளாண்ட்னா என்ன, ஸோ அது என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது எதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாக பார்த்து அதோட ஹார்மோன்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தரவா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணினால இந்த சாப்டர் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் சரிங்களா. இப்போ உங்களுக்காக ஒரு 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போய் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிளான்ட் ஹார்மோன் whose concentration stimulates the cells to grow longer on the side of shoot which is away from the light. So away from the light வந்து growth இருக்கணும். அதுக்கு என்ன ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எப்பயுமே growth ஹார்மோன் வந்து ஒன்னே வந்து அது ஆக்சின்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஆகும். பாருங்க ஆப்ஷன் டி தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The part of the brain which maintains the posture and balance of the bodies. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு விதமா செப்பரேட் ஆகும் இல்லையா. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின் ஓகேவா. ஸோ மூணுத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கண்டிப்பா மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது பொறுத்த வரைக்கும் போஸ்டரும் பேலன்ஸும் எந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஸோ இது ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க, மெயின்டைன் பண்ணுது கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தா சி இருக்கும், செரிபெல்லம். பார்க்கலாமா, செரிபெல்லம் தான் ஆப்ஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் a gland which does not occur as a pair in the human body. ஹியூமன் பாடியில பேரா இல்லாத கிளாண்ட் எது. நான் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் படி சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்காங்க இல்லையா. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், அதுதான் வந்து பேர்ஸா இருக்காது சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், select from the following a plant hormone which promotes cell division. So growth நம்ம என்ன படிச்சோம், ஆக்சின் படிச்சோம் இல்லையா. செல் டிவிஷன்ஸ்க்கு என்னது, ரொம்ப ஈஸி. ஸோ சைட்டோகினின்ஸ் ஓகே, ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கோங்க, சைட்டோகினின்ஸ் ஓகே. நெக்ஸ்ட், a plant growth inhibitor, growth வந்து தடுக்கும். ஸோ ஹார்மோன் which causes wilting of leaves is called. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா. a plant growth inhibitor hormone which causes wilting of leaf is called. ஸோ ஆன்சர் abscisic acid சரிங்களா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சென்ஸ் ஆர்கன் இன் விச் ஆல்ஃபாக்டரி ரெசிப்டார்ஸ் ஆர் பிரசன்டட். ஆல்ஃபாக்டரி என்னது, ஸ்மெல். ஸ்மெல் எதுல வரும், நோஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ சரிங்களா. நெக்ஸ்ட், the sensory nerve of reflexor carries information from the receptor cells too. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி எது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு தான் கொடுக்கும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இருக்கும் சரிங்களா. ஸோ பார்க்கலாமா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், select from the following the correct statement about tropic movement and the plants. So இப்போ பிளான்ட்ஸ்ல இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் எது கரெக்ட்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, it is due to stimulus of touch and temperature. It does not depends upon the action of stimulus disease. It is observed only in the roots and not in stems. It is a growth related movement. So இதுல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. பார்க்கலாம் ஆன்சர் என்னட்டு. So ஆப்ஷன் டி, it is a growth related movement. ஓகேங்களா. என்ன கேட்கறாங்கன்னா புரியுது உங்களுக்கு. Select from the following the correct statement about tropic movement in plants. Plants வந்து எப்படி வளரும் அப்படின்னா உங்களுக்கு growth related movements தான் இருக்கு ஆன்சர். So option D. Next, in a nerve cell the site where the electrical impulse is converted into chemical signal is called. So எங்க வந்து electrical impulse தான் chemical-ஆ மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. So answer வந்து option C, neuromuscular சரிங்களா. Next, last question பாருங்க, the correct sequence of events when someone's hand touches a hot object unconsciously. The reflex படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாமா. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு உங்களுக்கு வந்து இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ரெசிப்டார்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணும், சூடை வந்து நீங்க பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம், சென்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ சென்சரி நியூரன், சென்சரி நியூரன் என்ன பண்ணும், ரிலேட் நியூரன் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும், மோட்டர் நியூரன் மூலமா எஃபெக்டர்ஸ் போய் எஃபெக்ஷன் நம்ம கை எடுத்துரும் சரிங்களா. இதான் கரெக்டான ப்ராசஸ் ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இது வந்து சும்மா பேசிக்கா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கணும் சரிங்களா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி இப்போ இங்க வந்து 10 கொஸ்டின்ஸா இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு PDF வச்சிருக்கேன். அதுல இருந்து எடுத்து எல்லா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேற வேற லெசன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கீப் வாட்சிங் அஸ். தேங்க்யூ.